சிசேரியன்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது சில கட்டுப்பாடுகள் வந்து நம்ம வந்து நான் பார்த்தது தேதிக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்காது. இது வந்து நான் நிறைய இடங்களை பார்த்துட்டு நான் இதை சொல்லணுன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3, 12, 21, 30 பிறந்ததுன்னா இந்த ஆப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது சிசேரியனா அந்த தேதிகளில் மூத்த குழந்தைக்கு பண்ணாமல் இருக்கிறது மிக மிக நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த 3 கிழமைகளும் அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக இருக்கும். அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை இருக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கடலை கவனிச்சா பௌர்ணமி அன்னைக்கு அலை வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கிறதுனால கடலில் பார்த்தீங்கன்னாக்கா அலைகளுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இதே அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தமாக இருக்கும். ஸோ அமாவாசைங்கிறதும் பௌர்ணமிங்கிறதும் மனோரீதியான விஷயங்களை ஏற்படுத்துது. பிறக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அமாவாசை அன்னைக்கு குழந்தைகள் கடலில் குளிச்சுட்டு வந்துடுறது நல்லது. பௌர்ணமியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் கடலில் குளிச்சுட்டு வர்றது நல்லது. ஸோ இது மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்க இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு உண்டான எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. வணக்கம் சார். வாழ்க வணக்கம். சொல்லுங்க. உங்களை சந்திச்சுல சந்தோஷம் சார். சொல்லுங்க சார், நம்ம மக்களை பத்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்க சார். நம்ம டெக்னாலஜி வளர வளர குறுக்கு வழிகளை தேடி தான் மக்கள் போவாங்க. கண்டிப்பா. அப்படி நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை பிறப்பு இயற்கையா நம்ம வந்து பிரசவம் பார்ப்பாங்க. இந்த தினத்துல இந்த நேரத்துல குழந்தை பிறக்குது, அவங்களுக்கான ஆஸ்ட்ராலஜி நம்ம பார்ப்பாங்க. அது நம்ம காலங்கால ஆண்டவனால நிர்ணயிக்கப்பட்டது. எந்த நேரத்துல என்ன குழந்தை பிறக்கும், எப்படி பிறக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம அதை சுகப்பிரசவத்துல இருந்தது. இப்போ சிசேரியன் கல்ச்சர் அப்படி வந்ததுனால இந்த நேரத்துல நம்ம பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சனால இப்ப டாக்டரே ஒரு சில பேர் பரிந்துரை செய்யறாங்க. எந்த நேரம் நீங்க பாத்துட்டு வாங்க, நான் நல்ல நேரத்துல சிசேரியன் பண்ணிடுறேன், நல்ல நேரத்துல குழந்தை பிறந்துருன்ற மாதிரியே ஒரு கேட்கும்போது ரொம்ப இதா இருக்கு. இது எப்படிங்க சார் பாக்குறீங்க? ஜாதக ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதற்குண்டான அமைப்பு இருந்தா தான் அந்த சிசேரியனும் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான். அவங்க வந்து ஒரு வாரமோ ஒரு 3 நாளோ 2 நாளைக்குள்ளதான் அந்த நாளை குறிக்கிடுவாங்க. அந்த குறுக்கின காலகட்டத்துல ஒரு நேரமும் குறிச்சிடுவாங்க. குறிச்சிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியுமே சில சமயங்களில் குழந்தை பேர் உள்ளது நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். குழந்தை பேர் பண்ணும்போது இந்த சிசேரியன் முறை பண்ணும்போது குழந்தை பேருங்கிறது நீங்கள் ஃபிக்ஸடு டெக்னிக்கலாக வந்து எக்ஸாக்டா இந்த டைம் இந்த டைம்ல பண்ண டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கடவுளுங்கிறது யாருன்னா இந்த சர்ஜன் தான் கடவுளாக மாறிடுறது டெக்னிக்கலாக நான் சொல்கிறது. ஸோ இந்த அதாவது இந்த சிசேரியன் அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஃபிக்ஸடு முறைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சிசேரியன் முறை பண்ணும்போது நான் வந்து இதை இந்த தலைப்பை எதுக்காக எடுத்து நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த குழந்தை பிறக்குது. ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. மூத்த குழந்தைக்கு தான் நான் சொல்றேன், அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு சொல்லலை. மூத்த குழந்தைகளுக்கு சிசேரியன் வந்து பெரும்பாலும் வந்து முதல் குழந்தை என்னவோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த குழந்தைகள். சுகப்பிரசவமா இருந்தால் அடுத்த குழந்தை நார்மல் டெலிவரி இருக்கும். முதல் குழந்தை சிசேரியன்னா அடுத்த குழந்தை சிசேரியன் நம்ம சொல்லுவாங்க. ரைட், இருக்கட்டும். முதல் குழந்தை சிசேரியன் பண்ணக்கூடிய உங்களுக்கு உண்டான அந்த காலகட்டம், அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குது. சிசேரியன் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்து இந்த ஆப்ஷனை கொடுக்குறாரு. ஒரு 4 நாள் 3 நாள் அல்லது ஒரு வாரம் டைம் கொடுக்குறாருன்னா முதல் குழந்தையினுடைய பிறந்த தேதி இருக்கு பார்த்தீங்களா, அது 3, 12, 21, 30. 3, 12, 21, 30 இந்த தேதியில இருக்கவே கூடாது. நான் சொல்றது வேற எந்த தேதியில வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தேதி கணக்கில் ஒரு 4-5 தேதி கொடுத்துட்டாங்க. 3ங்கிறது குருவோட எண்ணு தான் அது. பட் குருவோட பார்வை நல்லதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ 3ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். 3, 12, 21, 30 நம்ம எடுத்துக்குவோம்னு சொல்லி மூத்த குழந்தையுடைய சிசேரியனை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. சிசேரியன்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது சில கட்டுப்பாடுகள் வந்து நம்ம வந்து நான் பார்த்தது ஜாதக ரீதியாக எல்லா பிளானட்டும் நல்லா இருக்கா, லக்னங்கள் நல்லா இருக்கான்னு கணிப்பாங்களே தவிர்த்து இந்த தேதியை மறந்துடுவாங்க. தேதிக்கு பயங்கரமான ஒரு வலுவான ஒரு பவர் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது 25-30 வருஷமாக பார்க்கும்போது இந்த மூத்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் சுகப்பிரசவமாக இருந்துச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. அது இயற்கையோட கொடுக்குறது. உங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு இந்த இடத்துல. அப்புறம் கொடுத்தாதான் மனசு வச்சாதான் அந்த ஆப்ஷனாக இங்கே நடக்கும். இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நம்ம வேண்டான்னு சொல்கிற லக்னத்திலேயே கூட பிறந்துடும் குழந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் மூத்த குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து நான் நிறைய இடங்களை பார்த்துட்டு நான் இதை சொல்லணுன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3, 12, 21, 30 பிறந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது சிசேரியனா அந்த தேதிகளில் மூத்த குழந்தைக்கு பண்ணாமல் இருக்கிறது
மிக மிக நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. அப்படியே 3ஆம் நம்பர்ல பிறந்தா என்னதான் சார் பண்ணுது அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது சரியான முறைப்படி வச்சுட்டீங்கன்னாக்கா சிறப்பா இருக்கும். ஓகே. ஸோ இதான் அதுக்குண்டான அணுகுமுறை. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சார். இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேர் அந்த அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஆமா. சிசேரியன் பண்ணி இவங்க பிளான் பண்ணி ஆமா. பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப இந்த ஒரு பேரு பண்றதுல மாற்றம் வரும் இல்லைங்க? அது எப்படின்னு சொல்ல முடியும்? அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அனுபவத்துல நீங்க இந்த நிகழ்ச்சிய பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அது மனதுக்குள்ளேயே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3, 12, 21, 30ல பிறக்கிற மூத்த குழந்தையா இருக்கும் பட்சத்துல, அந்த குடும்பத்துல வந்து குருங்கிறவர் முதல்ல வந்து குருங்கிறவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானகாரகன்னு சொல்லக்கூடியது. ம். ஞானம் மட்டும் தான் இங்க அவருடைய பார்வை விசேஷம். அவர் ஏணிப்படியா தான் இருப்பாரு. மத்தவங்களுக்கு ஏணிப்படியா தான் இருப்பாரு. அவர் வந்து அதே இடத்துல தான் இருப்பாரு. ஏணிப்படியா இருப்பாரு. அடுத்தவங்க ஏறி போறதுக்கு உண்டான உதாரணம் அது ஏணிப்படினா, அது ஏணிப்படியா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தவங்களுக்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இதாகுமே தவிர்த்து, இவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதற்குண்டான சூழல்களையும் ஏற்படுத்தும். ம். எப்படின்னா, ஒரு குடும்பத்தில ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்தும். பொறுப்புகளை இள வயதிலே சுமக்கிற மாரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். சின்ன வயதிலேயே ஒரு சின்ன படிப்பு படிச்சுட்டு, ஆனா உடனே வேலைக்கு போற மாரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்பா, அம்மாவுக்கு ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாரியான சங்கடங்களை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாரி இருக்கும் பட்சத்தில, குழந்தைகளுக்கு வந்து கவனமா பேர் மட்டும் சரியான முறைப்படி அமைச்சுட்டா போதுமானது. இந்த இடத்துல மிக முக்கியமானது என்னன்னா, அவங்களுடைய அப்பாவுக்கு அவருடைய பிறந்த தேதி, அவருடைய பேரையும் பார்த்து வைக்கணும். ம். அவரையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் அந்த பேரை வச்சா தான், அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல சூழல்ல இருக்கும். இந்த சிசேரியன் முறைக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாகும். சிசேரியன் முறைன்னு ஒண்ணு வந்துடுச்சு. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா, இந்த தேதிகள தவிர்த்துட்டு மத்த எந்த தேதிகள் எந்த தேதியில வேணாலும் பண்ணுங்க. இந்த தேதிய தவிர்த்துருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. இப்போ பரிகாரங்கள் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பரிகாரங்களா பண்றதெல்லாம் அத பத்தி பேசலாமா சார்? ஏன்னா இப்போ ஒரு நான் முன்னால கேள்விப்பட்டிருக்கேன். தாய்மாமாக்காக இப்ப அவங்களுக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது என்னன்னு தெரியல. ஆமா. அத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? தாய் மாமாங்கிறது இப்ப முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு ஜாதகம் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு ஜாதகத்த கணிச்சிடுறாங்க. குழந்தை பிறந்த உடனேயுமே இந்த 9 கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க, முக்கியமான கிரகங்கள் வந்து லக்னத்துக்குரியவர். ம். 5ஆம் இடத்துக்குரியவர். சில லக்னங்களுக்கு 9ஆம் இடத்துக்குரியவர். அப்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நம்ம பேசணும்னா, லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியமானவர். 5ஆம் இடத்து அதிபதியும் முக்கியமானவர். இந்த 2 பேரும் போய் மறைஞ்சிட்டாங்க அல்லது நீசமடைஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து திறந்த வீட்டிற்கு சமம். யார் வேணாலும் உள்ள போடலாம், யார் வேணாலும் எத வேணாலும் பண்ணலாங்கிற மாரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவோட தன்மையை அந்த இடத்துல கவனிக்கணும். குருவோட பார்வை விசேஷம்னு சொல்லுவாங்க. 5, 7, 9ஆ பார்ப்பாரு. ம். ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 5, 7, 9ஆ பார்க்கும்போது அந்த கிரகத்த அந்த வீடு மட்டும் இல்ல, அதுல இருக்க கிரகங்களும் வந்து புனிதப்பட்டுரும். என்னதான் வந்து மோசமான கிரகம் சனியா இருந்தாலும் சரி, ராகுவோட கேதுவா இருந்தாலும் சரி, எந்த மோசமான கிரகங்களா அந்த இடத்துல இருந்தாலும் சரி, குரு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீசமா இருந்தாலும் சரி, மறைவுல இருந்தாலும் சரி, வக்ரமா இருந்தாலும் சரி, அவருடைய பார்வை மட்டும் 5, 7, 9ல விசேஷமா பட்டுச்சுனாக்க, அந்த பிளானட்லாம் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு காவல் நிலையத்துல ஒரு போலீஸ்காரருக்கு முன்னாடி ஒரு ரிப்பேர் பண்றவங்களும் கொஞ்சம் பணிஞ்சு போற மாரி, நீதிபதிக்கு முன்னாடி கொஞ்சம் பணிஞ்சு போற மாரி, அந்த இடத்துல பார்வைகள் விசேஷம் உண்டு. அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் சொல்றேன் உங்களுக்கு. அந்த வீட்டிற்குடைய கிரகத்தினுடைய கிழமை வருது இல்லைங்களா? ம். உதாரணத்துக்கு வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கலேன். 5, 7, 9ஆ பார்க்கும்போது அவர் வந்து 5ஆம் இடத்த வந்து வியாழக்கிழமை குருவ பார்க்குறாரு. ம். ஸோ வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்போ ஒரு விஷயமே பண்றாங்க. வியாழக்கிழமை பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்தை வந்து குரு வந்து பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு வந்து 5ஆம் இடத்த பார்ப்பாரு. குருவோட ஸ்தானத்தையே பார்க்குறாரு. வியாழக்கிழமை நல்லாயிருக்கும். சனிய பார்ப்பாரு 7ஆம் பார்வையா. ஸோ சனிக்கிழமை நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கடுத்து செவ்வாயை பார்ப்பார். செவ்வாய்க்குரிய இடத்த பார்க்குற 9ஆம் படத்தை. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த 3 கிழமைகளையும் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு ஜாதகரும் இந்த 3 கிழமைகளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 கிழமைகளும் அதிர்ஷ்டகரமான கிழமைகளாகவே இருக்கும். அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தரும். ஸோ கண்டிப்பா. இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சார் அதே மாரி ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, ஒரு ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ அமாவாசையில பிறக்கக்கூடாது. இல்ல இந்த தினங்கள்ல பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா நம்ம பிறப்ப நம்ம தடுக்க முடியாது. பிறந்துட்டே தான் இருக்காங்க. அப்படி அப்படி என்னென்னலாம் இருக்கு? இந்த மாரி இந்த தினங்கள்ல பிறக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கண்களால் காணக்கூடியது. ம். 9 கிரகத்துல 2 கிரகத்தை நம்ம கண்ணால பார்க்கலாம். ம். எது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, சூரியனை சூரியனா? பார்க்கலாம் பகல்ல. நைட்ல சந்திரனை சந்திரன பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த சந்திரன்கிறது நம்ம அடிக்கடி நிகழக்கூடியது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அமாவாசை, பௌர்ணமி நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு கடலை கவனிச்சீங்கன்னா, கடல் நீரை கவனிச்சீங்கன்னாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு அலைவீச்சு ரொம்ப அதிகமா இருக்கும். ம். ம். ஏன்னா சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமா இருக்கிறதுனால, கடல்ல பார்த்தீங்கன்னாக்கா, அலைகளுடைய வேகம் அதிகமா இருக்கும். இதே அமாவாசை அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய சாந்தம். சாந்தமா இருக்கும்.
ஸோ அமாவாசைங்கிறதும் பௌர்ணமிங்கிறதும் மனோரீதியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு சந்திரன் வந்து அமாவாசை அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களாக்க, அவங்களுக்கு சில பாதிப்புகள் சந்திரனால ஏற்படக்கூடும். அதாவது ஓவர் எக்ஸைட்டேஷன். அதாவது ரெண்டுமே சைக்கிக்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமெண்ட், ஓவர் எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, அல்லது டல்லாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அல்லது ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸையும் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஏற்படுத்தியே தான் தீரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதற்குண்டான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அமாவாசை அன்னைக்கு குழந்தைகள் கடலில் குளிச்சுட்டு வந்துடுறது நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் கடலில் குளிச்சுட்டு வர்றது நல்லது. ஸோ இது மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்க இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு உண்டான எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சமுதாயத்தில் வந்து இவர் தானே எப்படி தான் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தெரிஞ்சு போயிடும். இவர்னாலே இந்த இது கேரக்டர் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தக்கூடிய ஒரு சூழல்லேருந்து நீங்கள் இதில் வெளியில் வந்துடலாம். அமாவாசை பௌர்ணமிங்கிறது சந்திரனுடைய கேரக்டர் அப்படிங்கிறதுனால மனோரீதியான தாக்கங்கள் ஏற்படுத்தும். இப்போ அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி எந்த விதமான சிந்தனையுமே இருக்காது. அடுத்தவங்களை பற்றி அடிச்சு பிடிச்சி எங்கேயோ மேலே போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். பௌர்ணமி நீங்கள் பிறக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ இதை பற்றியே நினச்சி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உண்டான பரிகாரம்னா கடல் நீரில் போய் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அமாவாசையில் பிறக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு கடல் நீரில் குளிச்சுட்டு வந்தால் அந்த தோஷங்கள் போய் யோகங்கள் பெறுங்கிறது சாஸ்திரம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க கடல் நீரில் குளிக்கணும். இப்போ நானும் கோயம்புத்தூர் போலாச்சு, நான் எங்க கடலுக்கு போவேன். அப்போ ஒரு கல்லுப்பு தண்ணிங்கிறது, கல்லுப்பு நீங்கள் இப்போ சமீப காலங்களில் இந்த கல்லுப்பு வந்து நம்ம வாசலில் வீட்டு வாசல்ல எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் போகும். அது ஒன்றும் சரியான அறிவியல் முறை தான் அது. அது வந்து நீங்கள் நம்ம வீட்டை துடைக்கும் போது கல் உப்பு தான் ரொம்ப விசேஷம். அதை தண்ணியில் போட்டு துடைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குளிக்கும்போது கல் உப்பு போட்டு குளிக்கிறது, கல் உப்பு போட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு. ஓகே, இது ஆன்மீக ரீதியாக தாண்டி சயின்டிஃபிக்காகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கடல் நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வைரஸ் உயிர் வாழாது. உண்மை அதில் உள்ளது. ஸோ இதுதான் அதில் உள்ள அதுக்குண்டான அமைப்பு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து கடல் உப்பு தண்ணி, அதாவது கிறிஸ்டல் உப்பு தண்ணியை தாராளமாக வீட்லேயே கூட ஒரு கப்பில் கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு வாழ்க்கை வணக்கம்.